நானும் தினமும் குறைஞ்சபட்சம் ஒரு 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். மேக்ஸிமம் 2 வீலர்ல தாங்க போயிட்டு வரேன். போயிட்டு வரும்போதெல்லாம் தினமும் ஒரு விஷயம் ரிப்பீட்டடா நடந்துகிட்டே இருக்கு. நிறைய பேர் பஸ்ல டிராவல் பண்றவங்க ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருக்கவங்க கையை வெளியில தொங்க போட்டு தான் வராங்க. நான் தினமும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 பேரையாச்சும் போய் சத்தம் போட்டு கையை உள்ள எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். டிரைவரால இதெல்லாம் பார்க்க முடியாதுங்க. அவங்க ரோட பார்த்து வண்டி ஓட்டுறதே சிரமம். ரோட்ல 1008 குண்டும் குழியும் அவ்வளவு பிரச்சனை இருக்கு. எய்தாப்புல வரவன் போதையில வரானா நல்லா வரானா எப்படி வரான் எதுவுமே தெரியாது. அடிக்கிற வெயிலுக்கு அவங்களுக்கு கண்ணு வேற ரொங்கும். இவ்வளவு பிரச்சனையை சமாளிச்சு ஒரு டிரைவர் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. அதுல 2 கண்ணாடியிலையும் லெஃப்ட் ரைட் வந்து நீங்க கையை வெளியில தொங்க போறீங்களான்னு பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்ட முடியும். எத்தனை பேருக்கோ நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஜன்னலுக்கு வெளியில கையை தொங்க போட்டு நிறைய பேர் கையை இழந்தவங்களாம் இருக்காங்க. வீடியோலாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படி இருந்தும் கேர்லெஸ்ஸா கவனக்குறைவா அந்த ஜன்னல்ல போய் உட்கார்ந்தாலே கையை வெளியில தொங்க போட்டுறீங்க. மேக்சிமம் இதை பண்றவங்க லேடிஸ் தான் அதிகமா பண்றாங்க. ஒரு அம்மாலாம் போய் சத்தம் போட்டு வரேன். இந்த ஒரு வீடியோவை போட வேண்டாம் தான் நினைச்சேன். இருந்தாலும் ஒரு அவேர்னஸ்க்காக இதை பண்ண வேண்டியதா இருக்கு. முழு கையை வெளியே தொங்க விட்டுருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி தவறெல்லாம் பண்ணாதீங்க. பஸ்ல போறவங்க கவனமா போயிட்டு வாங்க. ஜன்னல் ஓரத்துல பசங்களை உட்கார வைக்கும் போது கவனமா உட்கார வைங்க. அதிலே போட்டிருக்காங்க கரம் சிரம் புறம் நீட்டாதீர்னே போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க.